சார். இத தாண்டி இப்ப ஆல்பம் சாங்லயே ஒரு சாங் இவ்ளோ ஹிட்டா போயிட்டு இருக்கு. ம். சோ இத தாண்டி என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம் இப்போ? இப்போ அடுத்து நெறைய படங்கள் வந்து லிஸ்ட்ல இருக்கு ரிலீஸ் ஆறதுக்கு. படத்துல. நெறைய படங்கள் இருக்கு. இப்போ வந்து அடுத்து மரகத மலைன்னு ஒரு படம் வருது. எல்வி கணேஷ் மியூசிக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜிப்ரானோடது இன்னும் ஒரு படம் ஒண்ணு பாடியிருக்கேன். ஒரு வித்தியாசமான ஒரு குரல வந்து டோட்டலா வந்து நான் மாத்தி வேற மாரி வந்து பாடியிருக்கேன். அது நான் தான் பாடியிருக்கேனான்னே சொல்ல முடியாது. அந்த மாரி ஒரு சாங் இருக்கு. அப்புறம் வந்து ராஜ்ய கன்யகான்னு ஒரு படம். அது வந்து இப்போ பிப்ரவரியில வரப்போறது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி வந்து பாடியிருக்கேன். அருண் வெண்பலா மியூசிக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அறிவான்னு ஒரு படம் இப்ப வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் வந்து சோழ வம்சம்னு ஒண்ணு வருது. லீடர்ன்னு ஒண்ணு வருது. அப்புறம் வந்து ஃபோர் சிக்னல்னு ஒண்ணு வருது. கைதியின் கனாக்காலம்னு ஒண்ணு வருது. அதுக்கப்புறம் அறுவடைன்னு ஒரு படம். அதுல ஒரு ஃபோக் சாங் பாடியிருக்கேன். ஒரு 15 படம் ரிலீஸ்க்கு வெயிட்டிங்ல இருக்கு. அது தவிர நாங்க வந்து எப்பவுமே நான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஃபிலிம் ஃபிலிம் மியூசிக் வந்து இட் இஸ் ஆஃப் கோர்ஸ் இட் இஸ் மை ஐடென்டிட்டி. மை ஐடென்டிட்டி இஸ் ஆஸ் அ பிளேபேக் சிங்கர் அண்ட் வித் தீஸ் சாங்ஸ். பட் எப்பவுமே வந்து நான் அத தாண்டி நெறைய தனி இசை பாடல்கள் வந்து நாங்க நெறைய வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே. இதுவரைக்குமே நான் வந்து ஒரு 50 சாங்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ மியூசிக் ப்ரொடியூசர். நானே மியூசிக் நீங்களே கம்போசரா பண்ணியிருக்கீங்க. சூப்பர். பண்ணியிருக்கேன். அதுல நானே லிரிக்ஸும் நான் வந்து ஒரு 50 பாட்டு கிட்ட எழுதியிருக்கேன். நான் வந்து லிரிக் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி Facebookல வந்து போஸ்ட் பண்ணப்புறம், எனக்கு வந்து லிரிக் எழுதுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைச்சது. முதல்ல நான் வந்து இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்க்கு வந்து லிரிக் எழுதி குடுக்க ஆரம்பிச்சேன். ஓகே, ஓகே. ஸோ எனக்கு நல்லா ஐ மீன் ஃபாஸ்ட்டாவும் நல்லாவும் எழுதுறீங்கன்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் எனக்கு லிரிக் எழுதுறதுக்கும் சான்ஸ் வந்தது. நான் பண்ணேன். அப்புறம் நெறைய டிவோஷனல்ஸ்க்கெல்லாம் கூட நான் லிரிக் எழுதி குடுத்துருக்கேன். வெட்டுடை அம்மனுக்கு, அப்புறம் வந்து கிருஷ்ணருக்கெல்லாம் நான் வந்து பாட்டு எழுதி குடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு படத்துக்கு கூட நான் லிரிக்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ, இப்ப அடுத்து வந்து இப்போ 2 சாங் இண்டிபெண்டன்ட் சாங் வந்து ஷூட்டிங் போயிருக்கு. ஓகே. அதுல ஒரு சாங் வந்து ஒரு போட்டி சாங் மாரி. இந்த சாங் இருக்குல்ல, கில்லி 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 என்ன நானே ஜகத்தை மயக்கிடுவேனே, அந்த மாரி ஒரு சாங். 2 லேடீஸ்க்கு 2 நடுவுல. லேடீஸ் ஓகே. 2 டான்சர்ஸ் வந்து, "ஏய் போடி! நீ என்னடி? நான் தான்டி." அந்த மாரி 2. ஸோ அது வந்து லிரிக்கும் நான் தான் எழுதி பாடியிருக்கேன். அது வந்து ஷூட்டிங் போயிருக்கு. அதே மாரி இன்னும் ஒரு சாங் வந்து 9 நாளைக்கு வந்து நம்ம 9 அ பெயர் கொண்ட அம்மன வந்து நம்ம வந்து தொடறோம். அண்ட் அது ஏன் வந்து அந்த அம்மனுக்கு அந்த பேர் வந்தது? அது என்ன மாரியான பூஜை அ இதெல்லாம் இருக்கு இல்லையா? பிராக்டிஸஸ் இருக்கு இல்லையா? அந்த சாமிக்கு வந்து என்ன மாரியான பூ வந்து படைக்கிறோம்? என்ன நைவேத்தியம் பண்றோம்? என்ன மாரி அது ஷைலாபுத்ரி, பிரம்மச்சாரிணி அந்த மாரி இருக்கு இல்லையா? ஓகே. ஆமாங்க. ஆமா, சந்திரகண்டா, ஆமா. ஸ்கந்தமாதா, குஷ்மண்டா. ஸோ இந்த கான்செப்ட் வந்து நான் லிரிக் எழுதியிருக்கேன்.